தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञानी महापेयवाचरणं, महापेयवाचरणं सर्वज्ञानी महापेयवाचरणं மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகட சித்தம் ஜானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரவரும் பிரணமாமதானம் கலியுகதேவம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பெரியவா திருவிளையாடல்கள், பெரியவா திருவிளையாடல்கள். இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். என்ன சொல்கிறோங்கிறத இந்த டீட்டெயில்ஸும் இதில் தான் இருக்குது. இதில் நிறைய பெரியவாழ்கள் பண்ணுறதே திருவிளையாடல் தான். ஒரு 2 திருவிளையாடலை இது சொல்கிறோம், அதுனால தான் அந்த டைட்டில் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இழுத்து சொல்கிறதில்ல, இந்த வாரம் அடுத்த வாரத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அதனால் அந்த அனுபவத்தை சீக்கிரம் சொல்ல முடியுங்கிறதுனால 2 அனுபவத்தை நம்ம சொல்கிறோம். மகாபெரிவா தரிசன அனுபவங்கள் அப்படிங்கிறத வால்யூம் 2ல் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த காலத்தில் மகாபெரிவா வந்து மேனா பல்லக்கு அப்படின்பா, அதில் தான் போவா. அதை தூக்கிட்டு போகிறவாட போகி அப்படின்னு சொல்லுவாள். அதை அந்த அந்த தூக்கின்னு போகிறவா ஒரு 6 பேர் 8 பேர் தூக்கின்னு போவாளாம். இன்னொரு பல்லக்கு இருக்கும், அதை ஸ்டாண்டியாக வச்சுருப்பா. அதை வச்சுட்டு இன்னொருத்தர் இடத்துல ரெடியாக இருப்பா. பெரியவா இறங்கி அதில் ஏறிப்பா, இல்லைன்னா அதில் அந்த பக்கம் இருக்கோ வந்து இந்த பக்கம் ஏறிப்பா. அது ஒரு கொஞ்சம் தூரம் போனவொடனே, ஒரு 2 மைல் போனவொடனே அவள் அதில் ஜாயின் பண்ணிப்பா. அது மாதிரி அவளுக்குள்ள ரெஸ்ட் வரதுக்காக. இந்த போகிக்கெலாம் ஒரு லீடர் மாதிரி ஒருத்தர் ஓணுமே, இல்லைனா அவள் இஷ்டம் போல் பண்ணுவாள். அதில் கண்ணையா அப்படிங்கிறது தான் பெத்த போகி அப்படின்பா. அவருடைய அப்பாவும் சரி, அவருடைய தாத்தா எல்லாருமே மகாபெரிவா இந்த காஞ்சி மடத்தோட சம்பந்தப்பட்டவா, அந்த மாதிரி பல்லக்கு தூக்குறவா தான். இப்போ வந்து தஞ்சாவூர் கிழக்கில் புலாச்சேரி அப்படிங்கிற இடத்துலேருந்து காளையர் கோவில் அப்படிங்கிற இடம் வந்து 75 கிலோமீட்டர் இருக்குது. நான் பார்த்தேன். அங்கே போய் சேர்ந்துட்டா பெரியவா பல்லக்கு தூக்கின்னு போய். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போய் மகாபெரிவா வந்து ஒரு கேம்பில் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தா. அப்போ மத்தியானம் 3 மணி ஆகிடுது. அது அந்த இடம் வந்து சிவகங்கைக்கு போய் அங்கே வந்து குளிக்கிறதுக்காக மத்தியானம் 3 மணிக்கு மகாபெரிவா வந்து அங்கே வெந்நீர் தயார் பண்ண சொன்னால் அங்கே பண்ணிவிட்டு அங்கே ஒரு நாள் தங்கியிருக்கா. அடுத்த நாள் கார்த்தால 9 மணி ஆச்சு. பெரியவா ஆச்சமனம் பண்ணிகிட்டே இருந்தா, ஜபம் பண்ணா. கொஞ்சம் பேர் வந்து மகாபெரிவா தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தா. வேதபுரி மாமா இருந்திருக்கார் கூட. அவர் வந்து என்ன பண்ணார், பெரியவா ஜபத்தில் இருக்கா, பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டார் அவரே. கொஞ்சம் தூரத்துலேயே, அவர் பக்கத்துலேயே வரல. அவள் உள்ளே எங்கேயோ வந்துட்டு இருக்கும்போதே இவர் அந்த பக்கம் போனவர் அவளை பெரியவா பார்க்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரா. அவளுக்கு தெரியாது என்ன பண்ணுறது, இவரை பார்த்தா தெரியுது இவர் வந்து ஒரு சிஷ்யர் அப்படின்னு தெரியுது. ஆனால் என்ன பண்ண சரி அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் ஏமாத்தமாக இருந்தது. பெரியவா பார்க்க மாட்டான்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது, அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்கார். இவர் கிளம்பி போயிட்டா. அப்புறம் வந்து பெரியவா அந்த இதெல்லாம் ஜபம்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு, ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சிட்டார் போல இருக்குது. அதனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நடுவில் தான் அவள் வந்திருக்கா, ஆரம்பத்தில் வரல. அது முடிக்கிற நேரத்துக்கு முன்னாடி தான் அவள் வந்து அவள் அமுச்சு விட்டுட்டாரு வேதபுரி மாமா. அவள் போயாச்சு. அப்போ வந்து பெரியவா வந்து மகாபெரிவா கேட்டாலும், யாராவது வந்தாளா பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டாலும். ஆமாம் அப்படின்னாலாம். என்ன சொன்ன நீ அப்படின்னா, நான் நீங்கள் பெரியவா ஜபத்தில் இருக்கார் அப்படின்னு. அவள் என்னை பார்க்க வந்தாளா உன்னை பார்க்க வந்தாளா அப்படின்னு பெரியவா அடுத்த வார்த்தை கேட்டாலாம். அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல. சரி போ, பஸ் ஸ்டாண்டில் அங்கே தான் நிற்கிறா, பஸ்ஸு இன்னும் ஏறல, வா அவளை கூட்டின்னு வா போ அப்படின்னாலாம். அப்புறம் போனான்னா அவள் அங்கே இருந்திருக்கா. அவளை கூப்பிட்றா, பெரியவா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கார் போல இருக்கு. வந்தவுடனே அவள் வந்து இது பண்ணி வந்தவன் வந்து இந்த போகிகள் அவளுக்கெல்லாம் வந்து அங்கேயே ஒரு நாள் தங்கி இருந்துட்டு அவள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவள் நிறைய பணம் கொண்டு வந்திருக்கா போல இருக்குது.
அதை வந்து எப்படி செலவழிக்கணும், பெரியவாளுக்கு ஒரு தர்ம காரியத்தை கொடுக்கணுன்னு தான் வந்திருக்கா. இது பெரியவாளுக்கு தெரியும் இல்லையா, அதனால் கைங்கரியம் எதாவது பண்ணணுன்னு பணத்தை கொண்டு வந்திருக்கா போல இருக்குது. பெரியவாளே சொன்னாலாம், நீங்கள் கொண்டு வந்த பணத்தை இந்த போகிகள்லாம் என்ன பல்லக்கில் தூக்கிட்டு வரா இவாளுக்கெல்லாம் கொடுக்கணும், நீங்கள் அந்த பெத்த போகிக்கிட்ட கொடுத்துருங்க, அவள் பிரித்து எடுத்துட்டுருவான்னு. அந்த பணம் எல்லாம் அவள்கிட்ட கொடுத்துட்டா, அவளுக்கு அது அவளுக்குள்ளே பிரிச்சுட்டா. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்னா, பெரியவா பரமேஸ்வரன் அதான் அவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு நாள் அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அதே இடத்துல தான் நடந்திருக்குது, அதனால தான் சேர்த்து சொல்கிறேன். ராத்திரி ஆகிடுத்து, கும்மு இருட்டாக இருக்குது. போகிகள்லாம் வந்து பெரியவா உள்ள ஜபத்தில் இருக்கார், அந்த மாதிரி இருக்கா. பெரியவா வந்து இதுக்குள்ளே பல்லக்குள்ளே இருக்கார். அதனால் அது இருட்டாக வேறு இருக்கா. அப்போ ஏதாவது பூச்சி புட்டு வந்துடும், ஏதாவது இருக்கும். அதனால் வந்து பெரியவா எப்போ வந்து எங்கேயாவது போகணுன்றாரா என்னன்னு தெரியாது. பெரியவா வந்து கிளம்புங்கன்னு சொல்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். ஆனால் இந்த பல்லக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பின்னாடி ஒரு பக்கம், முன்னாடி ஒரு ஆள்னு இந்த மாதிரி அவளே அங்கே கீழே வந்து இருக்கிற அந்த துண்டை போட்டு படுத்துண்டு அவள் அங்கேயே தான் இருக்கா. தூங்கலை, அவளாம் அங்கே தான் இருக்கா. பெரியவா உள்ளுக்குள்ளே இருக்கா. மேனேஜர் ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு பெரியவா உள்ளே தான் இருக்கணும், ஏன்னா வேணாம் வெளில இருக்கா, இல்லை பெரியவா எங்கேயும் போக மாட்டாளே அப்படின்ட்டு நேசாக மேனாவை திறந்து இப்படி பார்த்தாராம். பார்த்தா பெரியவாளை காணலை அது உள்ள. ஐயோ பெரியவாளை காணலையேன்னு சொல்லிட்டு போகிகளை கேட்டார், எங்கே பெரியவா காணோம், எங்கேயோ போயிட்டா அப்படின்னு. அவள் திடமாக சொன்னாலாம், பெரியவா போயிருக்கவே முடியாது, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம், காவலுக்கு சுற்றி இருக்கோம், எங்களை தாண்டி பெரியவா போயிருக்கவே முடியாது, ஒரு பெரியவா உள்ளே தான் இருக்கான். இல்லை பெரியவாளை காணோம் அப்படின்னாலாம். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் பொறுப்பே இல்லையா உங்களை, பெரியவா கிளம்ப எங்கேயா போகிறான்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கானா. அப்போ வந்து சிரிச்சுட்டே அந்த இருட்டில் அப்படி லேசாக வெளிச்சம் தெரியறதான், அப்புறம் கொஞ்சம் பிரகாசமாக தெரியுதான். பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆச்சு. பெரியவா சிரிச்சுட்டே வந்து, நான் எங்கேயும் போலையே, இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பெரியவா போய் அந்த போகிக்குள்ள அந்த இதில் பல்லக்கு உள்ள போய் உட்காந்துட்டாராம். அப்போது அதெல்லாம் திடமாக சொல்கிறா அந்த கட்டுரையில். பெரியவா வந்து என்ன வேணால் பண்ணுவார், உள்ளே இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு எங்கேயாவது போயிருப்பார். எங்கே அது யாருக்கு தெரியும், அவருக்கு எங்கே போய் யாருக்கு என்ன உதவி பண்ணணுமோ அங்கே இன்னொரு பெரியவாளாவே கூட அங்கே போகலாம், இவரே பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போயிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அதனால் இந்த ஒரு அதிசயம் சொல்கிறா. அதனால தான் பெரியவா வந்து இந்த மாதிரியான திருவிளையாடல் நிறைய பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சர்.